அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, பகிர்வோம், பணி செய்வோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பெரிய வியாழனை கொண்டாடுகின்றோம். இந்நாள் திரு அவையின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைய நாளில்தான் ஆண்டவராய் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இன்றைய நாளில்தான் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவினார். இதை விடவும் இன்றைய நாளில்தான் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார். ஆதலால் தான் இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. நற்கருணை பகிர்தலையும் குருத்துவம் பணி செய்பவையும் பற்றி சுட்டிக்காட்டுகின்றன. இயேசுவின் வாழ்விலே பகிர்தல் அடிப்படை பண்பாக உள்ளது. தந்தையாகிய இறைவன் கொடுத்த கொடைகளை பிறரோடு தாராளமாக வழங்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது வாழ்வை முழுமையாக பகிர்ந்து கொண்டார். இயேசுவின் பகிர்தல் பணி வாழ்விற்கு சிறந்த உந்து சக்தியாக அமைகிறது. பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய வந்தேன் என்று கூறுகின்றார். எல்லோரும் வாழ்வு பெற தனது வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்தார். குறிப்பாக சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளோர் ஏற்றம் பெற உதவி செய்தார். தாழ்ச்சியோடு பணி செய்தார். தியாகம் நிறைந்த வாழ்வால் பணி செய்தார். கைமாறு கருதாமல் பணி செய்தார். பகிர்தலின் சின்னமாகிய நற்கருணை பற்றி முதலில் நன்கறிவோம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்விற்கான எல்லா ஆசியையும் அருளையும் நற்கருணை இருந்தே பெறுகின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் ஏற்படுத்தினார். இதை குறித்து பேசும்போது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார், நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டோடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்கிறார். பவுலடியாருடைய இவ்வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய திருவிருந்தில் பங்கு கொள்கிற போது இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை உறுதி செய்வதாக இருக்கின்றன. தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது அவர்கள் திருத்துவர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். அவர்கள் இத்தகையதொரு வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்த்து நிறைய பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். இன்றைய சூழலில் பலரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய வாழ்வு தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்வை போன்று எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இது சாத்தியமா என்பது நம்முடைய கையில்தான் உள்ளது. கிறிஸ்தவம் உள்ளே நுழைவதற்கு மிகவும் சவாலாக இருந்த நாடுகளில் ஒன்றான சீனாவில் நற்கருணை விருந்து எப்படி கொண்டாடப்பட்டது என்பதற்கான ஒரு வரலாற்று செய்தி உண்டு. அங்கு மறைபோதக பணியாற்றிய குருவான ஒருவர் ஒரு கடைக்காரரை போன்று வேடம் தரித்து இருப்பார். அங்கு வரக்கூடிய மனிதர்களில் அவர்கள் வெளிப்படுத்தும் ஒரு விதமான சைகைகளை புரிந்து கொண்டு இவர் கிறிஸ்தவர் தான் என அறிந்து கொண்டு ஒரு சோப்பு கட்டி அவர்களுக்கு தருவார். அதில் நற்கருணையானது இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று இறைவேண்டல் செய்துவிட்டு நற்கருணையை உட்கொள்வார்கள். இவ்வாறு அவர்கள் நற்கருணை உண்டு ஆண்டவர் இயேசுக்கு சான்று வந்தார்கள். இப்படி பல்வேறு சவால்களுக்கு நடுவில் நற்கருணை உண்டு ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வந்த கிறிஸ்தவர்களை குறித்து அறிகின்ற போது எல்லா வாய்ப்பு வசதிகளும் பெற்று அருமையான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எப்படி ஆண்டவர் இயேசுக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய இந்நற்கருணை வெறுமனே ஒரு சடங்காக வழிபாட்டு கொண்டாட்டமாக மட்டும் பார்க்காமல் அது நம்முடைய வாழ்விற்கான நெறியாக உணர்ந்து அது உணர்த்தும் உயர்ந்த லட்சியத்தின்படி வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மானுட மீட்பிற்காக தந்தார். அவர் எப்படி மானுட மீட்பிற்காக தன்னை தியாகமாக தந்தாரோ அதுபோன்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை தியாகமாக தர வேண்டும். இரண்டாவது கருத்தாக பணிவாழ்விற்கு அடித்தளமான
குருத்துவத்தை பற்றி அறிய அழைக்கப்படுகிறோம். நற்கருணையை உட்கொள்கின்ற போது நம்முடைய மனதில் இருத்த வேண்டிய இன்னொரு செய்தி, நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு இருப்பவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ வேண்டும் என்பதாகும். உத்தம நற்செய்தி நூல்களான மார்க்கு, மத்தேயு, லூக்கா நற்செய்தி நூல்களில் இயேசு நற்கருணை நிறுவுகின்ற போது, யோவான் நற்செய்தியிலோ ஆண்டவர் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். நற்கருணை விருந்தில் பங்கு கொள்கிற நாம் ஒவ்வொருவரும் மற்றவரின் பாதங்களை கழுவி அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு உணர்த்தும் இரண்டாவது செய்தியாக இருக்கின்றது. பாதங்களை கழுவுவது எல்லாரும் செய்ய முடியாது. அது உள்ளத்தில் உண்மையான அன்பு வைத்திருப்பவரால் மட்டும் செய்ய முடியும். இயேசு சீடர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தார். அதனாலேயே சீடர்களின் பாதங்களை கழுவினார். நாம் நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிடத்தில் அன்பு கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வோம். ஏன் எதையும் செய்யும் தயாராக இருப்போம். பணிவாழ்விலே இறைமகன் இயேசுடைய செயல்பாடுகளை மனக்கண்முன் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும். நற்கருணை இதயத்தில் பதித்து பணிவாழ்விலே சந்திக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே மிகவும் உள்ளன்போடு சூழலை உணர்ந்து, தேவையை உணர்ந்து, கடவுளுடைய உடனிருப்பு அனுபவத்தோடு சிறப்பாக செயல்பட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் உள்ளவற்றிலிருந்து பிறருக்கு நான் நல்லது செய்கின்றேனா? பகிர்ந்து வாழும் மனநிலை என்னிடம் உள்ளதா? கைமாறு கருதாது குறிப்புணர்ந்து பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்விலிருந்து பிறருக்கு நல்லது செய்யவும், பகிர்ந்து வாழும் மனநிலையை வளர்த்து கொள்ளவும், கைமாறு கருதாது குறிப்புணர்ந்து பிறர்பு பணியில் ஆர்வமாக ஈடுபடவும் வரம் தாரும். ஆமீன்.